Hi friends, welcome to நம்ம உலகம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இது மாதிரி ஓபன் செல்ஃபா இருந்துச்சுன்னா எப்படி Dress அழகா ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுன்னு நான் டிப்ஸ் கொடுக்க போறேன். சில பேருடைய செல்ஃப் பாத்தீங்கன்னா ப்ளைவுட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. சில பேரோட செல்ஃப் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓபனாவே இருக்கும். இந்த மாதிரி ஓபனா இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்ம Dress வந்து அழகா ஆர்கனைஸ் பண்ணனும். அப்பதான் பார்க்கிறதுக்கு வந்து நீட்டா இருக்கும். நம்ம எவ்வளவுதான் Dress வந்து அழகா ஆர்கனைஸ் பண்ணாலும் ஒரு Dress எடுக்கறப்போ ஒரு Dress பாத்தீங்கன்னா கலஞ்சிட்டே இருக்கும். சோ கலையாம எப்படி நம்ம நீட்டா மெயின்टेन பண்றது தான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்க போறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும் இந்த டிப்ஸ். வாங்க நம்ம என்ன டிப்ஸ் சொல்லிட்டு பார்க்கலாம். இங்க பாருங்க இது மாதிரி இந்த அட்டை பாக்ஸ் வச்சு தான் வந்து நம்ம ஃபுல்லாவே அரேஞ்ச் பண்ணி Dress எல்லாம் வந்து ஆர்டரா நம்ம ஆர்கனைஸ் பண்ண போறோம். இந்த அட்டை பாக்ஸை பாத்தீங்கன்னா உங்களுடைய செல்ஃப்க்கு ஏத்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அட்டை பாக்ஸை வந்து நம்ம மேலே மட்டும் தான் நம்ம கட் பண்ண போறோம். மத்த எல்லா சைடும் பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும். நம்ம மேலே மட்டும் எதுக்காக கட் பண்றோம் பாத்தீங்கன்னா நம்ம Dress அடுக்கறப்ப பாத்தீங்கன்னா அழகா இருக்கும். மேலே வரைக்கும் நம்ம ஆர்டர் அடிக்கிட்டே போலாம். சோ அதுக்காக தான் நான் மேலே மட்டும் நான் கட் பண்றேன். மத்த எல்லா சைடும் பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும். நீங்க இதல வச்சு நீங்க Dress அரேஞ்ச் பண்றப்போ ரொம்ப சூப்பரா கிடைக்கும். சூப்பரா இருக்கும். நான் இந்த அட்டை பாக்ஸ் எடுத்து காமிக்கிறேன் நான் எப்படி கட் பண்ணேன்னு சொல்லிட்டு. பாருங்க இப்படி தான் வந்து நம்ம இந்த பாக்ஸை வந்து கட் பண்ணணும். கீழலாம் கட் பண்ணல, மேலே மட்டும் தான் கட் பண்ணேன். இதே மெத்தடில் எல்லா பாக்ஸையும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் செல்ஃபை ஃபுல்லாக அழகாக ஆர்டராக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்றுமே பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரேக் மாதிரி இருக்கும். ஒரு ரேக்லையும் பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸை இது மாதிரி ஓப்பன் செல்ஃப்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடிக்கடிக்கு வந்து எடுக்கிறதா இருக்கும். அந்த ரஃப்யூஸ் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிற பார்த்திங்கன்னா கலைஞ்சிட்டே இருக்கும். இது மாதிரி ஒரு ரேக் ஒருத்தவங்களுக்கும் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸை எடுக்கிற பார்த்திங்கன்னா கலையவே கலையாது. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி நம்ம ட்ரெஸ்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணுறது சொல்கிறேன். இங்கே பாருங்கள் சூப்பராக அரேஞ்ச் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட் லுக்காக இருக்குது. நம்ம வந்து ஒரு ரேக்கில் பார்த்திங்கன்னா ஜென்ஸோட ஃபேண்ட்டு, ஜென்ஸோட ஷர்ட்டு, ஜென்ஸோட வேட்டி, அப்புறம் பார்த்திங்கன்னா லேடிஸ் ட்ரெஸ் இது மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா கலையவும் கலையாது. எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேபிஸோட ட்ரெஸ்ஸு எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்கள் குட்டீஸோட ட்ரெஸ்ஸும் வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இதே மாதிரி நீங்கள் ஓப்பனில் விட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.